நாங்குநேரி தொகுதியில் தனது வெற்றி உறுதியாகிவிட்டதாக காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் திமுக கூட்டணியின் வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் 3வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் நாங்குநேரி தாலுகா அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்தார். முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் தமிழ்செல்வன் மனுவை முன்மொழிந்தார். சூரங்குடியில் உள்ள காமராஜ் பவனில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ தாலுகா அலுவலகத்திற்கு ஊர்வலமாக வந்தார். பின்னர் பேட்டியளித்த ரூபி மனோகரன் நாங்குநேரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கிய சோனியா காந்திக்கு நன்றி தெரிவித்தார். நாங்குநேரியில் விபத்து சிகிச்சை மையம் அமைக்கவும், நாங்குநேரி திசையன்விளை சாலையில் ரயில்வே மேம்பாலம் கட்டவும், களக்காட்டில் தீயணைப்பு நிலையம் அமைக்கவும் பாடுபடுவேன் என்று கூறினார். வேட்பு மனு தாக்கல் நிகழ்வில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன், நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் கிரஹாம்பெல், மாவட்ட பொருளாளர் ஜார்ஜ் கோசல், ஒன்றிய செயலாளர்கள் ராஜன், செல்வ கருணாநிதி, சுடலைக்கண்ணு உள்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய இளைஞர்கள், எங்கள் கட்சி சார்ந்த நண்பர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த நண்பர்கள், எங்களுடைய ஐயா கேப்டன் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் இங்கே வருந்திருக்கிறார். அனைத்து கூட்டணி கட்சி சார்ந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்ந்த நண்பர்கள் தீவிரமாக உழைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள், உழைத்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் நாங்குநேரியில் பெறுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.